தான் நீங்க சேவ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணணும். ஓகே ஓகே. ஓகேங்களா? உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா இங்க தான் இருக்கணும். இங்க இருந்து நீங்க ஒரு வெப் பேஜ் ஓபன் பண்றதா இருந்தா ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌசர்ல வந்துட்டு நீங்க என்னென்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணணுமோ அந்த அதாவது ஒரு ப்ரௌசர் எப்படி ஓபன் பண்ணணும் அதெல்லாம் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பைத்தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே. அப்ப அது தெரிஞ்சாதான் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்க முடியும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகுது. நீங்க வந்து பைத்தான் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பைத்தான்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு நீங்க லேர்ன் பண்ணுன்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் சிலபஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்துருக்காங்களா இல்லையான்றது எனக்கு அவ்வளவு தூரம் தெரியல. அது நீங்க அவங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி வாங்குனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கணும், இன்னும் வாங்கலான்னு. ஏன்னா இந்த 2026 அவங்க புதுசா வந்து அவங்க ரீமேக் பண்ணாங்க. போன பேட்ச்ல வந்துட்டு டிசம்பர் மந்த் சொல்லிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க. அவங்க கிட்ட வந்துட்டு நாங்க ட்ரைனிங் பண்ணிருந்தேன். அவங்க கிட்ட இந்த சிலபஸ் தான் என்கிட்ட ஓல்டு சிலபஸ் தான் இருக்குது. இந்த நியூ சிலபஸ் வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வாங்கிக்கோங்க. வாங்கி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. நம்ம அதுபடி அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா போறோமா இல்லையா, அதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கல அப்படியே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. பைத்தானுக்கு வந்துட்டு ஓகே. வேற ஏதாவது இருந்ததுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிளேரைட், செலினியம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்குது. செலினியமால ஒரு மொபைல் அப்ளிகேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏபிஐ அப்ளிகேஷனை ஏபிஐ டெஸ்டிங் பண்ண முடியாது. ஆனா பிளேரைட்டால பண்ண முடியும். பிளேரைட்டால சிங்கிளா வந்துட்டு நீங்க வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஸ்கிரீன்ஷாட்ஸ் எப்ப ஃபெயிலியர் டைம் வேணுமோ அப்ப ஃபெயிலியர் டைம் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்துட்டு ஃபுல்லா ஒரு அப்ளிகேஷன் ஃபுல்லா நீங்க ரன் பண்றீங்க, அது ஃபுல்லா வந்துட்டு நீங்க என்னென்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ அதை ட்ரேஸ் பண்ணி வைக்கணும்னா ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கலாம். கோட் ஜென் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த கோட் ஜென் கொடுத்து நீங்க வந்துட்டு பண்ணிட்டீங்கன்னா நீங்க மேனுவலா அந்த ஆப்ஷன் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த கோட் எடுத்து நீங்க மறுபடியும் ரன் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் அப்படியே ரன் ஆகும். அந்த மாதிரி நீங்க மல்டிபிள் அவைலபிலிட்டி நீங்க பிளேரைட்ல பண்ண முடியும். ஆனா இது எல்லாமே வந்துட்டு இந்த செலினியம்ல இல்ல. ஓகேங்களா? மல்டிபிள் ப்ரௌசர் சப்போர்ட் ஆகும். மல்டிபிள் ப்ரௌசர் ஒரே டைம்ல ஓபன் பண்ணாலும் ஓபன் பண்ண முடியும். ஆனா நீங்க பிளேரைட்ல இதெல்லாம் பண்ண முடியும். செலினியம்ல இதெல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ செலினியம்லனா எப்படி பண்ணுவோம்? ஒரே டைம்ல எல்லாமே ஓபன் பண்ண முடியாது. ஒரே டைம்ல ஒரே ப்ரௌசர் தான் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஒரு ப்ரௌசர் முடிஞ்சு இன்னொரு ப்ரௌசர் பண்ற மாதிரி இருக்கும். இல்லனா நீங்க parallel எக்ஸிக்யூட் பண்ணனும்னா parallel எக்ஸிகியூஷன் வந்து பண்ணும்போது நீங்க parallel டெஸ்ட் கேஸ் இருக்கிற மாதிரி எழுதிருக்கணும். ஆனா இதுல வந்து அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இதுல வந்து டெஸ்ட் கேஸ் வெச்சு மல்டிபிள் பிரவுசர்ஸ்ல ஒட்டுக்கா பண்ணலாம் பிளேரைட்னா. ஆமா ஆமா ஆமா. ஓகே. இப்போ நான் வந்துட்டு இங்க ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணனும், இதுக்கு அப்புறமா இதே மாதிரி இன்னொரு ப்ரௌசர் ஓபன் பண்ணனும், அதுக்கு அப்புறமா இன்னொரு ப்ரௌசர் ஓபன் பண்ணனும். அது மாதிரி நீங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டே இருக்கணும். அதுல எல்லாமே நீங்க எழுதுன எல்லா டெஸ்ட் கேஸுமே ரன் பண்ணிட்டே இருக்கணும்னா ரன் பண்ணிட்டே இருக்க முடியும். ஓகே. ஆனா கமிங் டு த இந்த மாதிரி செலினியம் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ண முடியாது. நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி சர்வர் யூஸ் பண்ணி பண்றது கஷ்டம், பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க லான்ச் பண்றது எப்படி, ஓபன் பண்றது எப்படி, லொகேட்டர்ஸ் எப்படி, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்ப்போம். இது போக இவங்க வந்துட்டு பைத்தான்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, பைத்தான் லாங்குவேஜ் பத்தி சொல்லல. பைத்தான் லாங்குவேஜ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா இந்த ஆக்டிவிட்டிஸ் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ நான் எடுத்த உடனே இந்த மாதிரி கோட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ரம் ஏன் வருது, இந்த இம்போர்ட் ஏன் வருது, இந்த டெஃப்ல இதுல என்ன பண்றீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து பைத்தானோட இன்ஃபர்மேஷன். இதே நீங்க வந்து பிரவுசர்னா என்ன, பேஜ்னா என்ன அப்படின்னு படிக்கிறது பிளேரைட்டோட இன்ஃபர்மேஷன். பிளேரைட்ல இப்படி ஒரு மெத்தட் இருக்குது, இப்படி ஃபங்க்ஷன் இருக்குது, இப்படி கால் பண்றீங்க, யூஸ் பண்றீங்கன்னா இதை யூஸ் பண்றது இந்த மாதிரி சொல்றது வந்துட்டு பிளேரைட்டோட இன்ஃபர்மேஷன். ஆனா இதை நீங்க எப்படி எழுதுறீங்க, இது வந்து டிஃபால்ட்டா வந்து பைத்தான் லாங்குவேஜ் அவங்க எழுதிருக்காங்க.
அத கால் பண்ணி நீங்க யூஸ் பண்றீங்க அவ்வளவுதான். ஓகே, ஓகே, ஓகே. அப்ப இந்த மாதிரி பைத்தான்ல நீங்க இருக்கிற ரியல் நெறைய இதுல வந்து ஒரு சில வேர்ட்ஸ் எடுத்து நம்ம ப்ளே ரைட்ல யூஸ் பண்றோமா? ஆமா, ஆமா, ஆமா. ஓகே, ஓகே. சோ எப்பவுமே வந்துட்டு பைத்தான் தான் அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன். ஆ. சோ பைத்தான் லாங்குவேஜ் படிச்சிட்டீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் படிச்சா இன்னொரு லாங்குவேஜ் ஈஸியா இருக்கும். ஆ, ஓகே. ஓகேவா? ம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் நீங்க வந்து பைத்தான்ல தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு டீச் பண்றேன். ம். அது வந்து நீங்க கிளாரிட்டியோட தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஓகே. கிளாரிட்டியோட தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க வந்துட்டு வேலைட்ல இது எப்படிலாம் கோடிங் எழுதலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க ஈஸியா. ஓகே. ஓகேவா? ஸோ ம். அதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு நீங்க வந்து பைத்தான் எப்படி ரன் பண்ணணும், பைத்தான் எப்படி கோடிங் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ம். எடுத்தனையும் இந்த கோட் ரன்னர்ல நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோட் வந்து ஆட்டோமேட்டிக் ரன் ஆயிடும். ஆ. இல்ல டெர்மினல்ல போயிட்டு நீங்க ம். வந்துட்டு அந்த ஆப்ஷன் தரணும். என்ன ஆப்ஷன்? பைத்தான் ஸ்பேஸ் இந்த கோட் இந்த டாட் py அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் நேம். ஆ. அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும். ஆ. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஒரு நீங்க எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் எல்லாம் நீங்க பிரிண்ட் அவுட் பண்ணி பார்க்கணும்னா நீங்க வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த பிரிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ காட்ட போறேன். ஆ. இதுதான் ஃபர்ஸ்ட் பேஸ், பைத்தானோட பேசிக்ஸ். .py தான் நீங்க ப்ரோக்ராம் வந்து கோடிங் வந்து பண்ணணும். ஓகே. இந்த பிரிண்ட்க்குள்ள நீங்க வந்துட்டு எழுத போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு எழுதுறீங்க. பிரிண்ட்னா நம்ம பிரிண்ட்க்குள்ள அதுக்குள்ள என்ன குடுக்குறோமோ அது அப்படியே அங்க டிஸ்ப்ளே ஆகும் தானே அவுட்புட். ஆமா. இது வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நீங்க இத ரன் பண்றீங்க. உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே வந்துருது. இத நீங்க கிளியர் பண்ணிட்டு இப்ப நீங்க வேற ஒரு டெக்ஸ்ட் எழுதுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் இதுக்குள்ள வந்து 2+2 அப்படின்னு குடுக்குறீங்க. அப்ப நீங்க என்ன உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? 2+2னா 4 ஆகும். ஏன்னா நம்ம உள்ள டபுள் கோட்ஸ் குடுத்தா அப்படியே பிரிண்ட் ஆகும். டபுள் கோட்ஸ் குடுக்கலன்னா என்ன ஆகும்? அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச 4ன்னு வரணும். இல்லன்னா எரர் தான் வரணும். ஏன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள குடுத்தா அப்படியே பிரிண்ட் ஆகும். டபுள் கோட்ஸ்க்குள்ள குடுக்கலன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. அது வந்துட்டு இப்ப நீங்க டபுள் கோட்ஸ்க்குள்ள குடுக்குறீங்கன்னா அத வந்துட்டு காமனா வந்து ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்றோம். கன்சோல்ல உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் இந்த இன்ஃபர்மேஷன். இல்ல நீங்க வந்துட்டு டபுள் கோட்ஸ்ல குடுக்கல, நீங்க அந்த மாதிரி வேரியபிள்ல நீங்க இல்ல ஒரு ஆக்ஷன் குடுக்குறீங்கன்னா அந்த ஆக்ஷனை பண்ணும் அது. ஓகே. அப்போ வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ள 2 மட்டும் குடுக்குறோம். இல்ல ஹலோ வேர்ல்டுன்னு குடுக்குறோம்னா, அப்ப எப்படி வரும்? டபுள் கோட்ஸ் இல்லாம குடுத்தா? 2 மட்டும் பிரிண்ட் ஆகும். டபுள் கோட்ஸ்ல டபுள் இல்ல. கோட்ஸ் இப்ப டபுள் வந்து கோட்ஸ் இல்லாம பிரிண்ட்னு குடுக்குறீங்க. குடுத்தா. ஆ. பிரிண்ட் குடுக்குறீங்க. இப்ப நீங்க வந்து ம். 10 குடுக்குறீங்க. இது வந்து இன்டிஜரா ஆ. கன்சிடர் ஆகும். இதே நீங்க வந்துட்டு மறுபடியும் நீங்க பிரிண்ட் குடுக்குறீங்க. ஆ. பிரிண்ட் குடுத்துட்டு இதுக்குள்ள வந்துட்டு 10.5 குடுக்குறீங்க. அப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளோட் வந்து பிரிண்ட் ஆகும். மறுபடியும் பிரிண்ட் நம்ம குடுக்குறீங்க. டபுள் கோட்ஸ்க்குள்ள குடுத்தாலும் குடுக்கலாட்டியும் உள்ள என்ன இருக்கோ பிரிண்ட் ஆயிடுமா? இல்ல டபுள் கோட்ஸ்ல குடுத்தீங்கன்னா இது வந்துட்டு ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்றோம். டேட்டா டைப்ஸ்னு ஒண்ணு இருக்குது. ஆ. அதுதான் இப்ப நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனயும் நீங்க இங்க இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா அதுல வந்து டேட்டா டைப்ஸ் தான் இருக்கும் நம்ம சிலபஸ்ல. ஆ. சோ இந்த டேட்டா டைப்ஸ் எப்படி படிக்கணும், பைத்தானோட பேசிக்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க பிரிண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும். பிரிண்ட் வந்து அதை ஆட்டோமேட்டிக்கா கன்சிடர் பண்ணிடும் நீங்க எது கொடுத்தாலுமே. ஆ. நீங்க வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்றீங்க. என்ன டிக்ளேர் பண்றீங்க? ஒரு நேம் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல சந்துரு அப்படின்னு தரீங்க. ஓகேவா?
அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்க ஏஜ் ஈக்குவல் டு பெர்சன்ட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கும். என்னப்பா இது ஏஜ் தானப்பா, இது எப்படிப்பா இது நம்பர்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும், ஏன் இது இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணா அது அக்செப்ட் பண்ணிக்கும். அதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேரியபிள், அவ்வளவுதான். நீங்க நீங்க என்ன கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். இங்க நீங்க 25 கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும், இல்ல நீங்க இந்த மாதிரி நீங்க வேல்யூ கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அப்ப இதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்துட்டு நீங்க ரன் பண்ணணும்னா பிரிண்ட் கொடுத்து அதை கால் பண்ணதான் உண்டு. பிரிண்ட்க்குள்ள அந்த நேமையும் ஏஜையும் கால் பண்ணணுமா? கால் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா, கிளியரா? அது என்னன்னு கொடுப்போம், நேம் கமா ஏஜா இல்ல அதுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் நேம் இருக்குமா கால் பண்றதுக்கு? இல்ல, நேம் கமா ஏஜ், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? வேரியபிள் நேம் என்ன கொடுத்திருக்கீங்களோ அதை அப்படியே கால் பண்றீங்க. இல்ல நம்ம ஜாவால செமிகாலன் கொடுத்தா தானே அது எரர் எல்லாம் வரும், அந்த மாதிரி எல்லாம் பைத்தான்ல இல்லையா? அத கமா கொடுத்திருக்கோம்ல, ஒரு கமா தான் வந்துட்டு நீங்க இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எதுனாலும் நம்ம ஒரு செமிகாலன் கொடுப்போம்ல. இப்ப பிரிண்ட் எஃப் அப்படி கொடுத்துட்டு ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டு செமிகாலன் கொடுப்போம்ல, இல்லைன்னா எரர் காட்டும்ல, அந்த மாதிரிலாம் பைத்தான்ல இல்லையா? இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. இது வந்து இன்டர்ப்ரெட் லாங்குவேஜ். நீங்க படிக்கிறது வந்துட்டு அங்க படிச்ச வந்து சிங்க்ரனைசேஷன் லாங்குவேஜ். இது வந்து இன்டர்ப்ரெட் லாங்குவேஜ். இன்டர்ப்ரெட் லாங்குவேஜ்னா லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணும், அதுவே அது ஆட்டோமேட்டிக்கா அதோட லிமிட் எங்க இருக்கு ஏது இருக்கு அதை செக் பண்ணிக்கும், அதுவே அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லாம சிம்பிளா வேலை சிம்பிளா இருக்கும். ஆமா, ஓகே. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்க ஒரு லூப் எழுதுறீங்க, அந்த லூப்போட லிமிட் எங்க இருக்குன்னு சொல்ல தேவையில்ல. ஒரு கிளாஸ் எழுதுறீங்க, ஒரு கிளாஸோட லிமிட் எங்க இருக்கு சொல்ல தேவையில்ல. ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, ஃபங்க்ஷனோட லிமிட் எங்க இருக்கு சொல்ல தேவையில்ல. அதுவே அது அஸ்யூம் பண்ணிக்கும், அதுவே அது இன்டரப்ட் பண்ணிக்கும். இப்போ இந்த நேமும் ஏஜும் தனித்தனி லைன்ல வரணும்னா பிரிண்ட் நேமும் இருக்கா பிரிண்ட் ஏஜும் இருக்கான்னு கொடுத்தா தனித்தனி லைன்ல வந்துருமா? இப்ப செப்பரேட் லைன்ஸ்ல நீங்க பிரிண்ட் பண்ணணும். ஒரு லைன்லயும் நீங்க வந்துட்டு ஒரு கமாக்கு பதிலா வேற ஏதாவது கொடுக்கணுமா? அப்போ அதான் சொல்றேன். இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு செப்பரேட் ஐடென்டிபிகேஷன் வேணும், இல்ல செப்பரேட் லைனாவே வேணும், அதுனா நீங்க செப்பரேட் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது, அது மாதிரி நீங்க தனித்தனியா கொடுத்துக்கலாம். இல்ல அந்த செப்பரேட் கீவேர்ட் எங்க யூஸ் பண்ணணும்? நேம் ஏஜுக்கு நடுவுலயா இல்ல எங்கன்னு கேக்குறேன். இல்ல, செப்பரேட்ன்ற மாதிரி கீவேர்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து நான் வந்து பிரிண்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன். இப்போ இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும், எஃப் அந்த மாதிரி கொடுத்து டபுள் கோட்ஸ் கொடுத்து இதுக்குள்ள வந்து மை நேம் அப்படின்னு நீங்க கால் பண்ணிட்டு இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஒரு வேரியபிளை கால் பண்றீங்கன்னா அந்த வேரியபிள் வந்து எப்படி எழுதணும்னா இப்படி எழுதணும், கர்லி பிரேஸ்க்குள்ள நேம் அப்படின்னு எழுதணும். ஓகே முடிஞ்சுச்சா? கமா கொடுத்து மறுபடியும் நீங்க வந்து எஃப்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ் கொடுத்து டபுள் கோட்ஸ்க்குள்ள மை ஏஜஸ்னு போட்டுட்டு ஏஜ் வந்து அந்த கோட்குள்ள. ஓகேவா? ஐ எம் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நீங்க வந்து இது ரெண்டுத்தையும் நீங்க செப்பரேட் பண்ணணும்னா இப்போ இங்க வந்து செப்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. செப்பரேட் எஃப்னு கொடுத்தோம் நம்ம. எஃப்ன்றது ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்றதுக்காக. இது நீங்க ஃபர்ஸ்டே இப்படி ஆயிடாதீங்க, கொஞ்சம் போ உங்களுக்கு ஈஸி ஆகும். இப்போ நீங்க வந்துட்டு இப்போ செப்பரேட் கொடுத்துருக்கீங்க, செப்பரேட் வந்து இந்த கமால வந்துரும். இந்த கமால வந்து இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணும். நான் பிரிண்ட் பண்றேன் பாருங்க, அவுட்புட் வரட்டும். சோ இப்போ இது வந்து செப்பரேட் பண்ணிருக்கு. நீங்க இங்க தான லாஸ்ட் லைன் எப்படி வர வைக்கிறது? அடுத்த லைனுக்கு வரலையே. அடுத்த லைன்ல வராது. ஓகே, அப்ப தனியா தான் கொடுக்கணுமா அடுத்த லைன் வேணும்னா? ஆமா. ஓகே, அப்போ ஒரு 10 லைன்னா 10 லைனுக்கும் தனியா பிரிண்ட்னு கொடுக்கணுமா? ஆமா. சோ செப்பரேட்ன்றது வந்துட்டு இந்த மாதிரி பண்றது. இப்ப நீங்க வந்து வேணும்னா
இப்ப எப்படி எனக்கு ஒரு கேக்குறீங்க நீங்க? டவுட். 10 அவுட்புட் கேக்குறீங்களா இல்ல நீங்க என்ன கேட்க வரீங்கன்ற கிளியரா புரியல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸ்பிரஸ் சொல்றேன். இப்ப அதுதானா உங்க டவுட்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்துட்டு கேக்குறீங்க. இப்ப இதுல வந்துட்டு இந்த செப்பரேட்லாம் எடுத்துட்டீங்கப்பா. செப்பரேட்லாம் எதுவும் வேண்டாம். ஜஸ்ட் வந்துட்டு எல்லாமே ஒரே ஸ்ட்ரிங்குள்ள வர வச்சணும்னா ஒரே ஸ்ட்ரிங்குள்ள எழுதிட்டீங்க. எழுதிட்டதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு இப்ப ஐ எம் ஏஜ் அப்படின்றத மட்டும் நீங்க செப்பரேட்டா ஒரு லைன்ல பார்க்கணும். இதே பிரிண்ட்லயே செப்பரேட்டா ஒரு லைன்ல பார்க்கணும்னா ஜஸ்ட் வந்து ஸ்லாஷ் n. அதுதான் கேட்க வந்தேன். ஓகே. இதுதான் உங்க டவுட்டா? சரி, ஓகே, சாரி. ஆமா. நீங்க உங்க இங்க டவுட் ஸ்லாஷ் n தான் யூஸ் பண்ணுவாங்களா இல்ல என்ன பண்ணுவாங்கன்னு? நீங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி சொல்லிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸ்ட்ரெயிட்டா ஸ்லாஷ் n தான். அதே ஒரே லாங்குவேஜ் தான். நீ ஒரு லாங்குவேஜ் படிச்சாலும் இன்னொரு லாங்குவேஜ் படிச்ச மாதிரி தான். இங்க நீங்க அப்படியே இதை வச்சு நீங்க ரன் பண்ணீங்கன்னாவே இந்த 2 லைனை செப்பரேட் ஆகும். நீ செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்களா, அதனால தான் நான் செப்பரேட் இன்ஃபர்மேஷன் சொன்னேன். எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப செப்பரேட் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு அந்த நம்ம ஹைஃபன் கொடுத்தது அங்க அப்படியே வந்துருச்சு. அப்ப எதுக்கு அந்த செப்பரேட் கொடுக்கணும்? அது நம்ம சும்மா பிரிண்ட்டுக்குள்ளேயே டபுள் கோட்ஸ்க்குள்ள அந்த ஹைஃபன் கொடுத்தாலும் அங்க வரும். இல்ல நீங்க இங்கேயே நீங்க செப்பரேட்ல எம்டி ஸ்பேஸ் தான் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி ஸ்பேஸ் வரும். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா அது பிரிண்ட்டுக்குள்ள கொடுத்தாலே வரும்லன்னு கேக்குறேன். பிரிண்ட்டுக்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள சும்மா ஸ்பேஸ் கொடுத்தாலே அது வரும்ல இல்லையா? வந்துரும். இங்க தான் சொல்றீங்க. அந்த செப்பரேட்ங்கற கீவேர்டுக்கு என்ன அர்த்தம் இங்க வருது? இப்போ நீங்க ஒரு இப்ப இங்கேயே வந்து நீங்க ஒரு டாஷ் கொடுத்திருந்தீங்க. அப்ப அந்த டாஷ் வச்சு வரும். டாஷ் இங்க கொடுக்கல, இங்க கொடுக்க போறீங்கன்னா இங்க அதை வச்சு செப்பரேட் பண்ணும். அது ஒரு கீவேர்டு, அவ்வளவுதான். ஓகே. இப்ப இன்கேஸ் இது வந்து நம்ம நடுவுல கொடுக்காம விட்டு செப்பரேட் ஈக்குவல் டுன்னு அது கொடுத்தா நம்ம எவ்வளவு சென்டென்ஸ் கொடுத்தாலும் அந்த அவ்வளவு சென்டென்ஸ்க்கு நடுவுல அந்த செப்பரேட் அந்த ஹைஃபன் வருமா? ஆமா ஆமா. ரெண்டு ஸ்ட்ரிங்கே கன்சிடர் பண்ணிட்டு எல்லா சென்டென்ஸ்க்கும் நடுவுல வந்துரும். இந்த பிரிண்ட்டுக்குள்ளனா நம்ம தனித்தனியா கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்ட்டா? கரெக்ட் தான். ஓகே. இங்கே நீங்க 2 லைனா பிரிண்ட் பண்ணா ஸ்லாஷ் n கொடுத்துக்கோங்கப்பா. இல்ல நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும், இந்த மாதிரி நீங்க ஸ்பேஸ் விடணும், இல்ல நீங்க இந்த மாதிரி டாஷ் கொடுக்கணும்னா ஸ்ட்ரைட்டா இங்கேயே கொடுக்கலாம். இல்ல நீங்க வந்துட்டு செப்பரேட் அப்படின்ற ஒரு கீவேர்ட் வச்சு கொடுக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். ஓகே ஓகே. நீங்க என்ன கேக்குறீங்கன்னா இந்த மாதிரி நான் இங்க ஸ்பேஸ் ப்ளே பண்ணா எனக்கு ஸ்பேஸ் வந்துரும்ல, நான் ஏன் தனியா செப்பரேட் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா ஆமா. அவ்வளவுதான் விஷயம். அது நீங்க அப்படியே இப்படி வச்சு கூட நீங்க பிரிண்ட் பண்ணலாம். ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணாலுமே அது பிரிண்ட் ஆகும். ஓகே. ஓகேவா? ப்ளஸ் ஸ்பேஸ் போறீங்களா? ஆனா ஒரு புது லைன் வரணும்னா புது லைனுக்கு ஸ்லாஷ் n தான் கொடுக்கணும். நீங்க ஸ்லாஷ் n கொடுக்கணும். ஓகே ஓகேவா? ஒரு டவுட் சொல்லலாம். இது மை நேம் இஸ் சந்துருக்கு அப்புறம் கீழ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் I am 25 இருக்கு. ஏன் நான் இங்க விட்டுறல, என்னக்கு அப்புறமா இவ்வளவு ஸ்பேஸ் விட்டுருக்கல, அத நான் இங்க சேர்த்துறேன்னா வந்துரும். ஓகேவா? வந்துருச்சா? ஓகே. அப்போ நம்ம ஸ்லாஷ் n கொடுத்ததுக்கு அப்புறம் டபுள் கோட்ஸ்க்குள்ள திருப்பி கொடுக்க தேவையில்லையா? ஒட்டுக்கா அந்த ஸ்லாஷ் n போட்டு நம்ம பாட்டுக்கு ஓகே ஓகேவா? வேற என்ன டவுட் இருக்கு? இப்போதைக்கு அவ்வளவுதான். இப்ப நம்ம ஏதாவது பேராகிராஃப்ல ஸ்டார்ட் பண்றோம்னா டாப் நம்ம கொடுப்போமா HTML அந்த மாதிரிலாம்? அப்படினா புரியல. லைக் நம்ம ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்றோம்னா நம்ம டாப் கொடுத்தா நார்மல் ஸ்பேஸை விட ஒரு செட் ஆஃப் ஸ்பேசஸ் வந்து அதுக்கு அப்புறம் பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்? டாபுக்கு t ஏ கொடுக்கலாம். ஸ்ட்ரைட்டா t/t. நீங்க எப்படி ஜாவால வந்து கொடுப்பீங்களோ அதே மாதிரி இங்கேயும் நீங்க /t தான். /t அப்படின்னு கொடுத்து நீங்க சந்துருன்னு டைப் பண்ணனா இது ரெண்டுத்துக்கும் எனக்கு வந்து ஒரு டேப் விட்டு எனக்கு வரும் இன்ஃபர்மேஷன். கொடுங்க. ஜாவால இப்படி தான் கொடுப்பீங்க, மறந்துட்டீங்களா? எனக்கு ஜாவா 6 இயர்ஸ் முன்னாடி படிச்ச ஞாபகம் இல்ல. ஓகே ஓகே. இப்போ வந்து நேமுக்கு முன்னாடி வரணும்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள /t ன்னு கொடுத்துட்டு பண்ணிட்டா வந்துடும். நேமுக்கு முன்னாடி வேணும் இல்ல சந்திரக்கு முன்னாடி வேணும், எங்க வேணுமா /t வந்து கொடுத்தீங்கன்னா
டீனா டேப் பா. டேப் ஒரு டேப் எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கும்போது அந்த டேப் வரும் அவ்வளவுதான். ஓகே. ஓகே. அவ்வளவுதான் என் டவுட். நீங்க அடுத்து சொல்லிட்டாங்க. சரி ஓகே. ம். இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங் எடுக்கணும் அப்படின்னா அது டைம் டாட் ஸ்லீப். அது அது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம், தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இல்ல. ஜஸ்ட் வந்து இல்ல எனக்கு விஷயமே புரியல. இன்னொருக்கா சொல்லுங்க. டைம் இல்ல பைத்தான் பேசிக்ஸ் இவ்வளவுதான்ப்பா. பைத்தான் பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் பிரிண்ட பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு வேரியபிள்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். வேரியபிள்னா என்னன்னா இப்ப நான் நேம் அப்படின்னு எழுதுறேன் பாத்தீங்களா, நேம் ஏஜ் இதெல்லாமே வந்து ஒரு வேரியபிள் தான் சொல்லுவாங்க. அதுக்குள்ள நீங்க என்ன வேல்யூ வேணாலும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ இன்க்ளூட் பண்ற ஒரு இதுதான் வேரியபிள் நேம். ஆமா ஆமா ஆமா. இப்ப நீங்க வந்து அதுல பூலியன் எழுதலாம், அதுல வந்து ஃப்ளோட் எழுதலாம், அதுல வந்து நம்பர்ஸ் எழுதலாம், 2+2 ஆக்ஷன் எழுதலாம், அலோ வேர்ட் எழுதலாம், என்ன வேணாலும் எழுதலாம். அது உங்க இஷ்டம். ஓகே. புரிஞ்சா? புரிஞ்சிச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி பிரிண்ட்ங்கிற கீவேர்டுக்குள்ள எல்லாம் யூஸ் பண்ணாம ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு வர்றது எல்லாத்தையும் இது வந்து வேரியபிள் நேமா கன்சிடர் பண்ணிருமா? எப்படி எப்படி இன்னொரு நம்ம பிரிண்ட் கீவேர்ட் இல்ல ரீட் பண்றதுக்கு எந்த கீவேர்டும் யூஸ் பண்ணாம நம்ம ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு ஒரு வேல்யூ கொடுத்தா அது வேரியபிள் நேமா கன்சிடர் பண்ணுமா? இல்லனா நம்ம வந்து அது கால் பண்றப்பதான் அது வந்து வேரியபிள் அப்படின்னு அதை எடுத்துக்குமா? இல்ல இது வேரியபிளா கன்சிடர் பண்ணிடும். நீங்க கால் பண்ணும்போது அதை பிரிண்ட் பண்ணிடும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. பிரிண்ட் பண்ணும்போது தான் பிரிண்ட் ஆகும், மற்றபடி நீங்க வேரியபிளா கன்சிடர் பண்ணிடும். ஓகேவா? இப்ப வந்து இது முடிஞ்சிச்சு. இப்ப வந்து ஆபரேட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பாப்போம். அவ்வளவுதானா? வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ் அவ்வளவுதானா? பிரிண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமா? இல்ல நீங்க இதுக்கப்புறம் இப்ப பார்க்கும்போதுலாம் வேரியபிள்ஸ்னா என்னன்னு பாப்பீங்க. அதே டேட்டா டைப்ஸ் தான். வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ்ன்றது காமன் விஷயம், எல்லாத்துக்குமே வரும். பைத்தானோட பேசிக்ஸ் வந்து இதுக்குள்ளதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஆபரேட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு காட்டுவாங்க. அப்ப நீங்க அதே வேரியபிள்ஸ் கால் பண்ணி நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஓகேவா? அப்ப உங்களுக்கு இன்னும் புரிய ஆரம்பிச்சு அதிகமா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. சோ பைத்தானோட ஆபரேட்டர்ஸ் பார்க்கும்போது நீங்க வந்துட்டு பைத்தான் அண்டர்ஸ்கோர் ஆபரேட்டர்ஸ் இப்ப இந்த ஃபைல் நான் எழுத போறேன். இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க ஆபரேட்டர்னா என்ன? ஆபரேட்டர்னா இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணீங்கல்ல 2+2, அப்ப அந்த பிளஸ்ன்றது என்ன? அதெல்லாம் வந்து ஒரு அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்ல மொத்தம் எத்தனை சிம்பிள்ஸ் இருக்கு? அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்ல மொத்தம் வந்து பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு, டிவைட் இருக்கு, மாடுலஸ் இருக்கு, அப்புறமா பவர் இருக்குது. பவர் என்ன? டபுள் ஸ்டார் கொடுத்தா பவர் ஆயிடும். டபுள் ஸ்டார் வேலைக்காகாதா? சிங்கிள் ஸ்டார்னா மல்டிப்ளையா எடுத்துக்குமா? ஓகே. அப்ப டபுள் ஸ்டார் என்னது? இப்போ வந்து நீங்க a is equal to 10 ன்னு கொடுத்தீங்க. அதே b is equal to 3 ஏன் கொடுவீங்க? மறுபடியும் b is equal to 5 ஏன் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ இது ரெண்டுத்துல எது எடுத்துக்கோ? அதுதான். எது எடுத்துக்கோ? அதுதான் நான் கேக்குறேன். எரர் காட்டுமா? நீங்க வந்து ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்கீங்க அப்படினா? இல்ல இல்ல எரர் காட்டாது. இப்போ நீங்க வந்து எரர் காட்டணும்லங்க. அப்புறம் ரெண்டு கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகாதா எது எடுத்துக்கணும்னு? ரீசன்ட் வேல்யூ ஏதோ அதை எடுத்து பிரிண்ட் பண்றோம், அவ்வளவுதான். இப்ப நான் சி குடுக்கறதுக்கு பதிலா பி கொடுத்து வச்சுட்டு 3 தான் வரப்போகுதுன்னு நான் உட்கார்ந்துப்பேன் பேக் மாதிரி. அப்போ அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்றேன். இப்ப நம்ம படிக்கிறது என்ன படிக்கிறோம்? இப்ப வந்து உங்களுக்கு வந்து இப்ப பிரிண்ட் பின்னு கொடுக்குறீங்க. இங்க பிரிண்ட் பில வந்து 3 தான் வரும் அப்படின்னு நினைச்சா 3 வராது, 5 தான் வரும். ரீசன்ட் வேல்யூ ஏதோ அதுதான் வரும். அதான் நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயம்.
ஆனா அப்ப அதுக்கு அதனாலதான் நீங்க பதிலா நீங்க 2 வேல்யூஸ் குடுத்திருக்கீங்க. நான் எது எடுத்துக்கணும்? அப்படி இல்லன்னா வேரியபிள் நேம் மாத்துங்க. அந்த மாரி ஏதாவது எரர் வந்தா யூசருக்கு தெரியும்ல. அது வந்துட்டு பைத்தான் டிசைன் பண்ணும்போது அவங்க மாதிரி டிசைன் பண்ணலையே. மறந்துட்டாங்க. நீங்க வந்துட்டு ஜாவால இருக்கிற மாதிரியே எல்லா இடத்துலயும் வரும்னு நினைச்சுக்க கூடாது. ஒரு ஜாவால ஒரு அப்படி லாங்குவேஜும் இருக்கும்னே ஒரு ஒரு எனக்கு விஷயம். தெரியாது. ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு மாதிரி. ஓகே. இந்த கொஸ்டின் நீங்க கேட்டுற போறீங்கன்னு சொல்லிட்டு நானே முன்னாடி சொல்லிட்டேன். இந்த மாதிரி கொஸ்டின் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எப்படியா யூஸ்ஃபுல் ஆகும். இன்டர்வியூ பர்பஸ்ல கேட்க மாட்டாங்க, பயப்படாதீங்க. இப்ப இங்க வந்து a பிளஸ் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 13 வந்துடும். இதே பிரிண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு a மைனஸ் பி, a மல்டிபிளிகேஷன் பி அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ஆன்சர் வரும். இதே a டபுள் ஸ்டாருக்கு என்ன சொன்னீங்க? மறந்துட்டேன். சொல்றேன். ஆன்சர் எழுதுறேன். a டிவைடட் பை p னா உங்களுக்கு 3.3 வரும். ஓகே. ஆனா இதே நீங்க பிரிண்ட்ல வந்துட்டு நீங்க வந்து a மாடுலஸ் b அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்கன்னா அங்கதான் வந்துட்டு உங்களுக்கு வேல்யூ வந்து 1 தான் காட்டும். ஏன்னா ரிமைண்டர் மட்டும் தான் ஷோ பண்ணும். உங்களுக்கு வேற எதுவும் ஷோ பண்ணாது. இந்த இடத்துல நீங்க ரிமைண்டர் மட்டும் தான் ஷோ பண்ணும். ஓகே. வேற எதுவும் ஷோ ஆகாது. இதே நீங்க பவர் பிரிண்ட் பண்ணணும்னா அதுதான் நீங்க ரெண்டு ஸ்டார் கொடுக்கணும். a டபுள் ஸ்டார் b அப்படின்னு கொடுத்தீங்கன்னா a பவர் ஆஃப் b அப்ப 10 to the power of 3. 10 to the power of 3 னா 10 into 10 into 10. ஆன்சர் என்ன வரும்? ஓகே ஓகே. இப்ப 2 இல்ல 4னா அது அவ்ளோ டைமும் அந்த a வேல்யூவை பண்ணுமா? ஓகே. அப்ப இது ஸ்லாஷ் ஸ்லாஷ் இது வந்து ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோர் டிவிஷன் 3 இன் வேல்யூ ஷோ பண்ணும். கோஷன்ட் ஏதோ ஷோ பண்ணும். இல்ல புரியல. இப்போ நான் இங்க வந்து நான் 4 கொடுக்குறேன். 4 கொடுத்தா எனக்கு வேல்யூ என்ன ஷோ ஆகும்? என்ன வரும்? 2 வரும். ஏன்? ஏன்னா அது கோஷன்ட் மட்டும் தான் ஷோ பண்ணும். இது ரிமைண்டர் மட்டும் தான் ஷோ பண்ணுதுல. அந்த மாதிரி இது கோஷன்ட் மட்டும் தான் ஷோ பண்ணும். ஓகே. புரிஞ்சுச்சா? புரிஞ்ச மாதிரி இருக்கு. என்னங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டு ஓகே ஓகே. சொல்றேன். இப்போ 3 வந்து நீங்க அந்த ரிமைண்டர்னா 2 ரிமைண்டர் அதுக்கு ரிமைண்டர் வரும். இதுக்கு வந்து கோஷன்ட் 2 அந்த 2 வரும். ஆமா. ஓகே. இப்போ இது நீங்க வந்து 3 ஆல பண்ணீங்கன்னா ரிமைண்டர் வந்து 1. இதுக்கு வந்து ரிமைண்டர் 1 அதனால 1 வந்துச்சு. அதே நீங்க வந்து கோஷன்ட் வந்து 3 வரும். அதனால 3 வந்துச்சு. அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. இது வந்து அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் முடிஞ்சு. ஓகேவா? இப்போ இதே நீங்க வந்துட்டு கம்பாரிசன் ஆபரேட்டர்ஸ் சொல்லுவாங்க. கம்பாரிசன் ஆபரேட்டர்ஸ், ரிலேஷன் ஆபரேட்டர்ஸ் அந்த மாதிரி கம்பாரிசன் பண்ணலாம். நீங்க இது மோஸ்ட்லி எங்க யூஸ் பண்ணுவீங்க? கம்பாரிசன் ஆபரேட்டர்ஸ்லாம் மோஸ்ட்லி எப்பவுமே நமக்கு வரும். ஓகே. இப்போ கம்பாரிசன் ஆபரேட்டர்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுவோம்னா சிம்பிள்ஸ் என்னென்ன இருக்கு சொல்லிடுறேன். ஈக்குவல் டு அடுத்தது வந்துட்டு நாட் ஈக்குவல் டு அடுத்தது வந்துட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் அடுத்தது லெஸ்ஸர் தென் சிம்பிள் அடுத்தது ஈக்குவல் டு லெஸ் தென் ஈக்குவல் டு அவ்வளவுதான் விஷயம். சோ ஒரு a ஓட வேல்யூ வந்து நீங்க ஈக்குவல் டு 10 அப்படின்னு வச்சுக்கீங்க. அடுத்தது b ஓட வேல்யூ ஈக்குவல் டு 5 வச்சுக்கீங்க. இப்போ வந்து பிரிண்ட்ல என்ன பண்ணுவீங்க? a ஈக்குவல் டு b யா அப்படின்னு கேட்பீங்க. அப்ப அதுக்கு ஷோ ஆகும் இல்ல அப்படின்னு வருமா? ஃபால்ஸ்னு ஷோ ஆகும். எங்க கொடுங்க பாப்போம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு வருமா? அவ்வளவுதான் வரும். வேற எதுவும் வராது. வேற என்ன வரணும்? இல்ல அப்படின்னு வரும். இல்லன்னு தமிழ்ல வரதுக்கு முடியாது. நான் வேணா ஒரு வாட்டி பைத்தான் லாங்குவேஜ் இல்ல அந்த மாதிரி இல்ல. நோ அந்த மாதிரி வரும்னு நினைச்சேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஓகே ஓகே. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா பூலியன் வேல்யூஸ் வரும். பூலியன்ல நம்ம எல்லாமே பூலியன்ஸ் தான். நம்ம கம்பாரிசன் ஆபரேட்டர் பொறுத்தவரைக்கும் இது இல்ல அது இல்ல இது இதை விட அது பெருசா இருக்கு அதை விட சின்னதா இருக்கு அந்த மாதிரி தான் உங்க சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கரெக்ட் பண்ண தவிர உங்களுக்கு வேற எதுவும் கரெக்ட் பண்ணாது. இவ்வளவுதான் கம்பாரிசன் ஆபரேட்டர்ஸ். இப்போ வந்து நீங்க நெக்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ்னா என்ன? இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். நீங்க ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணும்போது என்னென்ன இருக்குன்றத தெரிஞ்சுப்பீங்க. ஓகே. சோ இப்போ அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் அதனால ஜஸ்ட் சிம்பிளா எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லிட்டு வரேன்.
நீங்க எதுவும் வரி பண்ண வேண்டியதில்ல. இப்ப அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னா நீங்க வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்குப்பா, எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூக்கு வந்து நீங்க 3 ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுவீங்க? 5க்கு பதிலா 8 போட்டு விடுவேன். அப்ப அது வேல்யூ 8 ஆயிடும்ல. அப்படி பண்ணக்கூடாது. அது ஏன் நம்ம இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்றோம் எல்லாத்தையும்? என்ன காம்ப்ளிகேட்? இப்ப ஒரு வேல்யூவ நீங்க அசைன் பண்றதுக்கும் ஒரு வேல்யூவை நீங்க மாடுலேஷன் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க இதே வேல்யூவை நீங்க எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு பண்ணிக்கலாம். கரெக்டா? ஓகே, மேபி சின்ன வேல்யூவா இருக்கனால நான் பிளஸ் பண்ணி போட்டுடலாம்னு சொல்றேன். மேபி பெருசா இருக்கும்போது நம்ம அதை டைம் வேஸ்ட்னு இங்கேயே பண்ணலாம்னு யோசிப்போமோ. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், இந்த சிம்பிளை வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 வந்துட்டு மாற்றி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 2 அத மாதிரி கொடுக்கலாம். இந்த ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப இந்த மாதிரி இருக்கிறதும் இந்த மாதிரி இருக்கிறது ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன் இது இன்னும் கஷ்டமா இருக்கு? இதுக்கு பேர் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அசைன் பண்றது, ஒரு வேல்யூவை அசைன் பண்றது. ஓகே, எனக்கு இன்னொரு டவுட். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 போட்டோம், அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3 போட்டோம். அப்ப ரெண்டுமே வேற வேற வேல்யூஸ் தான் வரப்போகுது. அப்ப எக்ஸ் என்னவா இருக்கும் கடைசியா? எப்படி 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 இப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3னா இதுக்கு மேல வர எக்ஸ் எல்லாம் எக்ஸ் பிளஸ் 3யோட வேல்யூவா இருக்கும், yக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 2வா இருக்கும். ஆனா ரெண்டுத்துக்குமே எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம போடும்போது கடைசியா தானே எடுத்துக்கோ. அப்ப முன்னாடி எழுதுனதெல்லாம் வேஸ்டா போயிடும்ல. புரியலையா உங்களுக்கு? ஐயோ இல்ல, நீங்க டவுட் கேட்க வரீங்க. அந்த விஷயம் மட்டும் இப்ப ஃபர்ஸ்ட் x ஈக்குவல் டு 5 னு போட்டோமா, செகண்ட் x ஈக்குவல் டு x மைனஸ் 2 னா அந்த வேல்யூவை வச்சிருக்கோம். தேர்ட் x ஈக்குவல் டு x பிளஸ் 3 னா அந்த வேல்யூ எடுத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி ரீசன்ட் வேல்யூ தானே அதை எடுத்துக்கோ. ஆமா, இப்ப இந்த ரீசன்ட் வேல்யூ நடுவுல இருக்கிறதெல்லாம் வேஸ்டா போச்சுல. இல்லையே, இப்ப நீங்க இங்க பண்ணிருக்கீங்களா ஒரு ஆபரேஷன், இந்த ஆபரேஷன் மூலமா ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? 3 ன்னு வருமா? இப்ப மறுபடியும் நீங்க 3 ஓட ஆட் பண்ணும்போது ஆன்சர் 6 ன்னு வர போகுது. அவ்வளவுதான் ஆன்சர். வேற என்ன உங்களுக்கு? ஓகே, இல்லாம 5 ஓடதே திருப்பி எடுத்துக்காதா? ஓகே 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 எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. ஆனா ஏன் இப்படி கொடுக்க போறோம்? ஏன் இந்த மாதிரிலாம் கொடுக்க போறோம்? இல்ல, இது உங்களுக்கு பெரிய லெவல்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஒரு அக்கவுண்டன்ட் அந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்களா? ஓகே, இதுக்கு பேர் என்ன? அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸா? ஓகே, அடுத்து சொல்லுங்க. அடுத்து போயிடலாமா? இல்ல ரன் பண்ணுங்க, ரன் பண்ணி காட்டிட்டு போங்க. அதுக்கு நீங்க பிரிண்ட் கொடுக்கணும்ல, அது கொடுத்தாதான் ஆகும். பிரிண்ட் எக்ஸ் னு கொடுக்கணுமா பிராக்கெட்ல? டெக்ஸ்ட் கொடுத்து போயிட்டே இருக்கும். ஆமா, பிரிண்ட் டெக்ஸ்ட் கொடுத்தாதான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும், இல்ல பிரிண்ட் ஆகாது. சோ இந்த வேல்யூ வந்துட்டு இங்க வந்து 3 ன்னு வரும். அதே வேல்யூ இந்த வேல்யூக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா 6 ன்னு பாப்பீங்க. ஓகே, ஆனா நீங்க எப்பவுமே வந்து x ஈக்குவல் டு x மைனஸ் 2 அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. x மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐயோ x ஸ்பேஸ் மைனஸ் ஈக்குவல் டு 2 அவ்வளவுதான். நல்லாவே இல்லையே. நல்லாவே இல்லையே, எதுக்கு வச்சுட்டாங்க? அதுக்கு நம்ம x ஈக்குவல் டு x பிளஸ் 3 போட்டுடலாமே, ஈஸியா புரிஞ்சிடும். எல்லாரும் பார்க்கணும், புரியும், நமக்கு புரியல. இது மைனஸ் ஈக்குவல் டு னு போட்டா கன்ஃபியூஸ் ஆகும்ல. கன்ஃபியூஸ் தான ஆகுது. ஏன் இந்த மாதிரி போடணும்ல? ஐயா அது வந்து நீங்க அது காமனா ஐடென்டிஃபிகேஷனே இப்படிதான் பண்ணணும். அது அந்த மாதிரி பண்ணி பண்ணி அவங்க வந்து ஈஸியா பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பேங்க் எழுதுறீங்க. பேங்க் ஒரு யூசர் வந்துட்டு டெபாசிட் பண்ண வர்றாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? பேலன்ஸ்
ஈக்குவல் டு பேலன்ஸ் பிளஸ் அமௌண்ட் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா பேலன்ஸ்னாவே என்னன்னு நமக்கு தெரியாது. இவன் எப்படி பேலன்ஸ் பிளஸ் அமௌண்ட் அப்படி கொடுக்குறான் அப்படின்றது அவரோட கன்ஃபியூஷன்லேயே போயிடும். இதே நீங்க வந்துட்டு இதை நீங்க மாத்தி இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா பேலன்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் இல்ல ஈக்குவல் டு பேலன்ஸ் ஸ்பேஸ் பிளஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவனுக்கு வந்து புரிய போகுது. ஏங்க அமௌண்ட் ஏதோ ஒரு இதுதாங்க அமௌண்ட் கொடுக்க போறாங்க. கோமாளித்தனமா இருக்கு. அது கூட பரவாயில்லைங்க. இது இப்படி இருக்குங்க. உனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல அது வேலையே அப்படிதான். நம்ம அப்படிதான் எழுதியே ஆகணும். ஒரு வழியே இல்ல. பேங்க்ல இப்படித்தான் இருக்குமா? ஆமா ஆமா ஆமா. பேங்க்ல வந்துட்டு பிளஸ் ஈக்குவல் டு வச்சுதான் இருக்கும். என்னன்னா இது அர்த்தம் என்னன்னா பேலன்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் வந்து என்ன வேரியபிள்னு தெரியாது. அது வந்துட்டு டிஃபால்ட் டைனமிக்கா மாறிட்டே இருக்கும். இது வந்து யூசர் கொடுக்குற இன்புட். நான் வந்து ஒரு டெபாசிட் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு அமௌண்ட் தருவேன். ஓகேங்களா? அப்ப டெபாசிட்ல ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருப்பேன். அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு வேல்யூ எழுதிருப்பேன். அந்த வேல்யூ தான் பாஸ் பண்ணும். ஓகே. அவ்வளவுதான் மேட்டர். ஓகே. இதே மாதிரி வேற ஏதாவது இருக்கா? மைனஸ் பிளஸ் அதே மாதிரி மல்டிப்ளை எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகும். எல்லாத்துக்குமே இது இருக்கும். நார்மலா போடுறதுக்கு பதிலா ஸ்பேஸ் விட்டுட்டு பிளஸோ மைனஸோ ஏதோ அது ஈக்குவல் டு வேல்யூவா? ஆமா ஆமா. இந்த மாதிரி நீங்க அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் கொடுத்தீங்க பாத்தீங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே அது வரும். ஓகே. ரன் பண்ணுங்க. பிரிண்ட் மட்டும் தானா? வேற எதுவும் இல்லையா? வேற என்ன வேணும்? இல்ல நம்ம ஜாவால ரீட் பண்றதுக்கு ஒண்ணு, பிரிண்ட் பண்றதுக்கு ஒண்ணு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ரீட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம? எனக்கு ஞாபகம் இல்ல. பிரிண்ட்எஃப் இருக்கும், அப்புறம் வேற ஏதோ ஒண்ணு இருக்கும். ஞாபகம் இல்ல. பிரிண்ட் லைன் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். இல்ல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. பிரிண்ட் பண்ணாது, அது ரீட் பண்ணும். பட் அத வச்சு என்னமோ பண்ணுவோம். எனக்கு ஞாபகம் இல்ல. ஸ்கேனரா? இன்புட் தரதா? இல்ல. எல்லாமே சொல்லிட்டு அப்புறம் நீங்க எதுவுமே இல்ல. அப்ப நீங்க தான் சொல்லணும் என்னன்னு. கேளுங்க. நீங்க என்னன்னு யோசிச்சுவீங்க. நான் வேற ஒரு டாபிக்ல போறேன். ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு நீங்க நெக்ஸ்ட் பார்க்கும்போது லாஜிக்கல் ஆபரேட்டர்னா என்னன்னு பார்க்கணும். லாஜிக்கல் ஆபரேட்டர்னா ரெண்டு கண்டிஷனும் செக் பண்ணணும். லாஜிக்கல் ஆபரேட்டர் இப்போ நீங்க வந்து ஒரு இஃப் கண்டிஷன் தருவீங்க, அங்க வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. அந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் நேம் தருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப்னா இதுவா இருந்துச்சுன்னா இந்த அவுட்புட், இது இல்லைன்னா அது அந்த மாதிரி தானே? ஆமா ஆமா. இஃப் நாட், இஃப் எல்ஸ் வேற அதெல்லாம் வந்துட்டு லூப், அதெல்லாம் வந்து டெசிஷன் மேக்கிங்ல வந்துரும். நான் என்ன சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க. ஒரு நிமிஷம் காட்டுறேன். இது காட்டுறேன். இப்ப நீங்க அது ரன் பண்ணிட்டீங்களா? நான் பார்க்கவே இல்ல. ஒரு நிமிஷம் அங்க போங்க. இதுக்கு முன்னாடி இல்ல அசைன்மென்ட் ஆபரேட்டர்ஸ். அதான் அவுட்புட் இருக்கு 36. ஓகே ஓகே. ஓகேவா? இப்ப வந்து நீங்க வந்து அட்மின் இருக்குது, 1 2 3 4 இருக்குது. ரெண்டுமே ஸ்ட்ரிங் தான். இப்ப நீங்க வந்து ரெண்டுத்தையும் நீங்க செக் பண்ணணும். ஒரு யூசர் வந்து கொடுக்க வராங்க, யூசரை நீங்க ரெண்டுமே செக் பண்ணணும்னா இஃப் லூப்ல போனோம்ங்களா, இஃப் லூப்ல ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு முடிச்சிட்டோம்னா இப்ப நீங்க செகண்ட் கண்டிஷன் கொடுக்கணும்னா எல்ஸ் இஃப் கொடுத்துக்கலாம். எல்ஸ் இஃப்லயுமே வந்துட்டு நீங்க செகண்ட் கண்டிஷன் தான் கொடுக்க முடியும். இதுதான் எல்ஸ் இஃப். இதுல வந்து நீங்க செகண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே ஆகல, செகண்ட் கண்டிஷன் உள்ள செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணோம் போயிடும். ஆனா ரெண்டுத்தையுமே ஒரே டைம்ல செக் பண்ணனும்னா என்ன பண்ணுவீங்க? முடியாதா? ஆமா. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா
இந்த மாதிரி நீங்க யூசர் அட்மின் அப்படின்றத காப்பி பண்ணிட்டு நீங்க வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்க அப்படியே போட்டணும். எப்படியே ஓகே ஓகேவா? அதுக்கப்புறமா admin ஓகே சிங்கிள் ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு ஓகேவா? அட்மின் கொடுத்த பிறகு and கொடுக்கணும். and கொடுத்துட்டு இங்க வந்து பாஸ்வேர்ட் 1234 இதையும் கொடுத்துடணும். ஓகே 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 ரெண்டுத்தையும் ஒரே டைம் and வெச்சிட்டு and word வெச்சிட்டு ரெண்டுத்தையுமே ஒரே இதுல கண்டிஷன்ல முடிச்சிடலாம். அவ்வளவுதான். else ifன்றது வந்துட்டு ரெண்டாவது கண்டிஷன் செக் பண்றது. else ifக்கும் ifக்கும் இந்த டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்ப இப்படி இருந்ததுன்னா நீங்க வந்து print user அந்த மாதிரி நீங்க தர போறீங்க. ஒரு நிமிஷம். எங்க போச்சு அது? ஓகே. இப்ப வந்துட்டு இப்ப நீங்க வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்க வந்துட்டு print successful அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தரலாம். print கொடுத்து login success அந்த மாதிரி நீங்க தரலாம். சப்போஸ் யூசர் வந்து ரெண்டு இன்புட்டையும் கொடுத்தாங்கன்னா அப்ப வந்துட்டு இந்த மாதிரி நான் ஸ்டேட்மெண்ட் ஸ்டோர் பண்ணுவேன். நான் கொடுக்குற இன்புட் ரெண்டுத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணிச்சுன்னா நான் வந்து அப்ளிகேஷன் வந்து எனக்கு print success அப்படின்னு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்பதான் இந்த லாஜிக் ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. இல்ல இதே லாஜிக் ஆபரேட்டர் நீங்க வேற ஒன்று யூஸ் பண்ணணும்னா நீங்க ஆர் யூஸ் பண்ணலாம். இந்த and எடுத்துட்டு ஆர் அப்படின்னு நீங்க கொடுப்பீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்போ and கொடுத்தா ரெண்டுமே வந்து பாஸ் ஆகணும். ஆர் கொடுத்தா ஏதாவது ஒண்ணு பாஸ் ஆகுற மாதிரி தானே? ஆமா ஆமா ஆமா. அது அது பண்ண கூடாதுல்ல? ஏன் பண்ண கூடாது? யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு அது அப்ளிகபிள் ஆகாதுல்ல? யூசர் நேமுக்கு அந்த பாஸ்வேர்ட் தானே இருக்கணும். ஆர் கொடுத்துட்டு இப்ப நான் அட்மின் பதிலா வேற ஒரு யூசர் நேம் போட்டு இதே பாஸ்வேர்ட் போட்டா அப்ப உள்ள லாகின் ஆயிடும்ல? லாகின் ஆகுற மாதிரி அப்ளிகேஷன் ரெடி பண்ணிருந்தாங்க. கிளையண்ட் வந்து கேட்டிருந்தாங்கன்னா இப்ப அப்ளிகேஷன் வந்துட்டு டம்மி பாஸ்வேர்ட் வச்சிருப்பா. டம்மி பாஸ்வேர்ட் எப்பவுமே 1234 தான் வரணும். பாஸ்வேர்ட் எப்பவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்? அப்ப இதுதான் எழுதணும். ஆர் போடணும். ஓகே ஏதாவது ஒண்ணு கரெக்டா இருந்தா போதும்னா அந்த மாதிரி. அப்படியெல்லாம் வருமா? வருமே. ஏன் நீங்க நிறைய யூசர் நேம் கொடுத்து பாஸ்வேர்ட் தப்பா போட்டு உள்ளே போகாதுங்க என்னைக்குமே. போகாதுல. அப்ப கிளையண்ட் வந்துட்டு டெஸ்டிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்றீங்க. நீங்க வந்து யூஐடிக்கு மாத்தும் போது நீங்க மாத்தி கொடுங்க. இப்ப வந்து எனக்கு வந்து நீங்க டெஸ்ட் வந்து ஒரு டம்மி பாஸ்வேர்டா போட்டு கொடுத்துருங்க. அப்பதான் வந்து மல்டிபிள் யூசர்ஸ் வந்துட்டு லாகின் பண்ணி ஈஸியா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அப்ப வந்து நீங்க டம்மி பாஸ்வேர்ட்ஸ் எப்பவும் பாஸ்வேர்ட் வந்து நீங்க லாகினாவே வந்துட்டு 1234 அப்படின்னு நீங்க மாதிரி ஸ்டாண்டர்ட் டெமோ பாஸ்வேர்ட் வச்சுக்கீங்க. இப்ப ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கீங்க. எல்லா அப்ளிகேஷனுமே நீங்க பார்க்கலாம். ஒரு அப்ளிகேஷன்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்ப இது வந்து ஒரு டம்மி வெப்சைட். இப்ப இந்த டம்மி வெப்சைட்ல உள்ள போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு எனக்கு வந்து அட்மின் 123 இந்த மாதிரி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுது. ஆமா இருந்தா போதும். ஆனா இந்த பாஸ்வேர்ட் இப்ப குடுக்கலனா போகாது தானே உள்ள இல்லையா? ஆமா ஆமா போகாது. ரெண்டுமே இதுவும் இருக்கணும். அப்ப யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு ஆர்எஃப் கொடுக்க கூடாதுல்ல நம்ம? அதே வெப் பேஜ் பொறுத்து இருக்குப்பா அப்படின்னு சொல்றேன் நான். சரி சரி. நீங்க வேற ஒரு வெப் பேஜ் பாத்தீங்கன்னா அது டிஃபரெண்டா இருக்கலாம். இந்த வெப் பேஜ்க்கு ஆண்ட் தான் போடணும். எல்லா வெப் பேஜ்க்கும் மோஸ்ட்லி ஆண்ட் தான் இருக்கும். சம் பேஜ்க்கு மட்டும் நீங்க ஆர் போற மாதிரி இருக்கும். ஓகே. இல்லன்னா நீங்க ஆர் எங்க போடணும்னா எனக்கு வந்துட்டு ரெண்டு ப்ராடக்ட் யூஸ் பண்றேன். எனக்கு ஒரு ப்ராடக்ட் வந்தா போதும். அட்லீஸ்ட் ஒரு ப்ராடக்டா வந்தா போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. அப்ப அந்த ப்ராடக்ட்ல நீங்க ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டு இன்னொரு ப்ராடக்ட் கொடுத்து அதுல ஆர் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உட்காவும். அதுல அந்த ப்ராடக்ட் கொடுத்தா ரெண்டுமே வேணும். ஆர் கொடுத்தா ஏதாவது ஒண்ணு வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். அவ்வளவுதான். ஓகே. புரிஞ்சுட்டீங்களா? இவ்வளவுதான் விஷயம். ஓகே. இவ்வளவுதான் ஆபரேட்டர்ஸ். இஃப் மட்டும் தான் இருக்கா? இஃப் இல்லப்பா, நான் பார்த்தது லாஜிக்கல் ஆபரேட்டர். லாஜிக் ஆபரேட்டர் அண்ட் ஆர். இது இஃப்வே வராது. இஃப்வே நீங்க எடுத்துருங்க. ஓகே 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 ஓகே. அண்ட் ஆர் பத்தி தான் பார்க்கறோமா? ஆமா ஆமா ஆமா. அண்ட் ஆர் மாதிரி வேற ஏதாவது இருக்கா?
அண்ட் ஆர் நாட் இருக்குது, அவ்வளவுதான். மூணே நாட் என்ன பண்ணும்? ஆப்போசிட்டா பிரிண்ட் பண்ணும். இப்ப நம்ம வந்துட்டு இங்க வந்து நானு a இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. இப்ப நான் பிரிண்ட்டுக்குள்ள நாட் ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன். இப்ப உங்களுக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்? என்ன பிரிண்ட் ஆகும்? நாட் ஏனா என்ன பிரிண்ட் ஆகும்? இதோட ஆப்போசிட் ஃபால்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். சீரியஸா ஆகுமா? ஆமா, இங்க பாருங்க, இந்த ஃபால்ஸ் வந்துருச்சா? எனக்கு டவுட் என்னன்னா, இப்ப நாட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றது ட்ரூ ஃபால்ஸ் மட்டும்தானா? ஏன்னா இப்ப ட்ரூனா ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸ்னா ட்ரூன்னு வரும் நாட் கொடுத்தா. வேற ஏதாவது வேர்ட்ஸ் கொடுத்தா அதுக்கு என்ன தெரியும்? அதை கேட்க வரேன். இல்ல, ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது இப்போ நாட்டுக்கு வந்து நீங்க ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துட்டு ஒரு 2 இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். நீங்க வந்துட்டு இஸ் அட்மின், இஸ் மேனேஜர், அந்த மாதிரி நீங்க ஒரு 2 என்னது அதுக்குமே வந்துட்டு நீங்க நாட்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. இருங்க ஒரு நிமிஷம். ஒரு யூசர் வந்து இஸ் லாக்ட் இன், ஒரு யூசர் வந்து லாக்ட் இன் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னா, அதுக்கு வந்துட்டு நீங்க இஸ் லாக்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? இந்த இஸ் லாக்ட் இன்க்கு வந்து ஒரு வேரியபிள் வச்சு ஈக்குவல் டு கொடுத்து ஃபால்ஸ் அப்படின்னு நீங்க வைக்கிறீங்கன்னா, அத வந்து நீங்க அவர் லாகின் பண்ணிருக்காரா இல்லையா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு வந்து நீங்க நாட் கொடுத்தீங்கன்னா, அப்ப வந்துட்டு அவர் லாகின் பண்ணலன்னா நம்மளுக்கு வந்துட்டு இங்க வந்து ட்ரூன்னு வரும். நம்ம நாட்டுக்கு வந்து வேல்யூஸ் எப்பவுமே ட்ரூ ஃபால்ஸ் வச்சு தான் பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஆமா, ஏன்னா ட்ரூ வந்துச்சுன்னா ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸ் வந்துச்சுன்னா ட்ரூ வரும். இதுக்கு வேற எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாதுல்ல, அத கேட்டேன். ஆமா ஆமா ஆமா. ஓகே. ஓகேவா? ஆபரேட்டர்ஸ் வந்துச்சு. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா இஃப் லூப் ஒன்று இருக்கு, அதே மாதிரி எல்ஸ் இஃப் இருக்கு. ஸோ இஃப், எல்ஸ் இஃப், எல்ஸ், இந்த மாதிரி மூணுமே வர மாதிரி வச்சு மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ரெண்டும் ஒண்ணுதானே சொன்னீங்க? இஃப், எல்ஸ் இஃப், எல்ஸ் இஃப் நான் சொன்னீங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு சொல்லித்தர எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. நீங்க பாருங்க, நீங்க காட்டுற மாதிரி. இப்ப நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க வந்துட்டு ஒரு வேரியபிள் கொடுக்குறீங்க, ஏஜ் வந்துட்டு 20 அப்படின்னு தரீங்க. இப்ப வந்து ஒரு இஃப் கண்டிஷன் தரீங்க, இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு கொடுத்து 18 கொடுத்து கோலன் கொடுத்துறீங்க. இங்க வந்து பிரிண்ட் வந்து அடல்ட்னு கொடுத்துறீங்க. ஓகே. இல்ல எலிஜிபிள் ஃபார் வோட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துறீங்க. இது பிரிண்ட் ஆயிடும். இதே இங்க வேல்யூ வந்து இங்க 12 இருந்தா இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகுமா? வராது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு எல்ஸ் ஆப்ஷன் கொடுப்பீங்க. எல்ஸ்னா என்ன? நெகட்டிவ் கேஸ் வரும்போது ஆமா, இஃப் வேலை செய்யலனா எல்ஸ்க்கு வந்துரும். ஆமா, பிரிண்ட் மைனர் அப்படின்ற மாதிரி நீங்க தரீங்க. ஓகேவா? இதே நீங்க 2 கண்டிஷன் செக் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணுவீங்க, இப்போ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் அடல்ட், ஒரு ஏஜ் வந்து 18 இருக்கவங்க வந்து ஆல்மோஸ்ட் அடல்ட் தான். அப்ப அந்த மாதிரி 2 கண்டிஷன் செக் பண்ணணும்னா இங்க 2 கண்டிஷன் தருவீங்க. அப்ப எல்ஸ் இஃப் போடுவோமா? அப்ப வந்து எல்ஸ் இஃப் போடுவீங்க. இங்க எல்ஸ் இஃப்க்கு பதிலா எல் இஃப்னு தான் வருமா பைத்தான்ல? ஆமா ஆமா ஆமா, எல் இஃப் தான் வரும். ஏஜ் ஈக்குவல் டு 17 அப்படின்னு கொடுத்துட்டு
இங்க வந்து நீங்க வந்து பிரிண்ட் கொடுத்து இந்த பிரிண்ட்டுக்குள்ள வந்துட்டு ஆல்மோஸ்ட் அடல்ட் அப்படின்னு நீங்க எழுதலாம். ஓகேவா? கிளியரா? இதே நீங்க வந்து எல்ஸ் பாத்தீங்கன்னா எல்ஸ்ன்றது நெகட்டிவ் கேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல். எல்ஸ் இஃப் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரெண்டாவது கண்டிஷன் செக் பண்ற மாதிரி. ஓகே. அந்த லாஜிக்கல் ஆபரேட்டர்ல வந்து ரெண்டுமே கரெக்டா இருக்கணும். இதுல வந்துட்டு இந்த ஆப்ஷன் இது ஃபெயிலியர் ஆனா இது நடக்கும், இல்ல இது பாஸ் ஆனாலே இதுலயே முடிஞ்சிடும். வேற என்ன டவுட் இருக்கு? இருங்க, கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கு. இஃப் லூப் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் இஃப் லூப் தான் செக் பண்ணும், அடுத்ததுதான் எல்ஸ் இஃப் செக் பண்ணும். ஆனா லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தையும் அட் டைம்ல ஒரே டைம்ல செக் பண்ணும். அவ்வளவுதான். நம்ம வேணா இன்னைக்கு வந்து எல்ஸ் இஃப் எல்லாம் பார்க்க தேவையில்ல, நாளைக்கு நமக்கு இதுவே போதுமா? பார்க்கலாமா? சரி, ஓகே. டைம் ஆயிடுச்சா? ஐயோ, இல்ல நான் உங்ககிட்ட கேட்டேன், எனக்கு வந்து டைமிங் இருக்குது, 9 மணிக்கு இருக்குது, அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு எனக்கும். அதுக்கு நான் இருப்பேன், நீங்க உங்களுக்கு 8 மணிக்கு வேணுமோ அதுலயும் எடுத்துக்கோங்க. இந்த பாதியில விட்டுட்டு போனா மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால இதை மட்டும் முடிச்சுட்டு போகணும். ஓகே, ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுப்பா. சொல்லுங்க. இஃப் லூப் எல்ஸ் இஃப் இப்ப எல்ஸ் இஃப்க்கும் எல்ஸ்க்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கே. அப்படிலாம் இல்ல, இத வந்து நீங்க கண்டிஷன் கொடுப்பீங்க, இந்த கண்டிஷன் தர மாட்டீங்க. ஓகே 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 புரிஞ்சு. அதாவது இஃபோட எந்த கண்டிஷன் வேலை செய்யலைன்னா எல்ஸ் இஃப்குள்ள இன்னொரு கண்டிஷன் கொடுப்போம். அது ரெண்டுமே வேலை செய்யலைன்னா இத ஒரு எந்த கண்டிஷனும் இல்லாம அப்படியே நெகட்டிவா எடுத்துக்கும் எல்ஸ். இப்போ இஃப்க்குள்ளேயே இன்னும் நிறைய கண்டிஷன் கொடுக்கணும்னா எல்ஸ் இஃப்னு அடுத்தடுத்து கொடுத்துக்கலாமா? ஆமா ஆமா, எத்தனை எல்ஸ் இஃப் வேணா கொடுக்கலாம், உங்க இஷ்டம். ஓகே ஓகே ஓகே, எனக்கு இதோட போதும். சரி, ஓகேவா? நான் இன்னைக்கு பண்ண ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நீங்க ரெக்கார்டிங்ல பார்த்து கூட வச்சுக்கலாம், இருந்தாலும் நான் தனியா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல காமிச்சிடுறேன். ஓகே.